ஹாய் ஆபிசர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பகுதியாக தமிழ் தகுதி தேர்வு 2023 டெஸ்ட்டு பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் 100 வினாக்கள் தான். மொத்த மதிப்பெண்கள் 150. ஃபஸ்ட் கொஸ்டின் பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பத்தி கொடுத்து அதிலிருந்து வினாக்கள் கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த பத்தி என்னன்னு பார்க்கலாமா? பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிய காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கி ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுத்து செறிந்த திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றிய நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. இதுதான் பத்தி. இதிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நாம் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு. பத்தியில் என்ன அடுக்கு தொடர் இருந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும். பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்கள் மீண்டும் மீண்டும். விடை. இரண்டாவது கேள்வி, புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? விடை, தொடர்ந்து பெய்த மழையால். மூன்றாவது கேள்வி, பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக. பெய்த மழைக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா இது பெயரெச்சம். பெய்த ஆழம் முடிஞ்சிருக்குது, அதனால் இது பெயரெச்சம். பெய்த மழை அப்படிங்கிறது பெயரெச்சம். விடை, பெயரெச்சம். நான்காவது கேள்வி, நெருப்பு டேஸ் போல் விளங்கின ஊழிக்காலம் தோன்றியது. விடை, பந்து. நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. ஐந்தாவது கேள்வி, உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவீர் கருதுவது. விடை, புவியில் தோன்றிய உள்ளீடு. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை நீவீர் கருதுவது கேள்வி. விடை, புவியில் தோன்றிய உள்ளீடு. இதெல்லாமே பத்தியில் கொடுக்கப்பட்ட அந்த பத்தி நாம் படித்தோம் இல்லையா, அதிலிருந்து கேட்கப்படுகிற கேள்விகள் தான். 5 கேள்விகளும். ஆறாவது, கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? விடை, ஒரு நகரம். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இதில் ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான தொடர். ஏழாவது கேள்வி, ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்வு செய்க. கேள்வி, ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க. விடை, ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். விடை, ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். இதுதான் சரியாக அமைந்த தொடராகும். அடுத்தது 8வது கேள்வி, பிழை திருத்தம். ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் விடை, ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. இதுதான் சரியான விடை. சரி. 9வது கேள்வி, பொறுத்துக. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. வித்து, ஈன, வன் சொல், கலை. இது கேள்விகள். விடை இந்த பக்கம் இருக்கு இல்லையா, விடை ஏதான். 3, 4, 2, 1. வித்து அப்படின்னா விதை. விடை ஈன. விடை பெற. வன் சொல்லுக்கு விடை கடுஞ்சொல். கலைக்கு விடை வேண்டாத செடி. அடுத்து 10வது கேள்வியும் பொறுத்துக தான், சொல்லும் பொருளும் தான். முகில், சேகரம், காளான், கெடிக்கலங்கி. இந்த 4க்கும் பொருள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடை சி, 4, 1, 2, 3. முகில், விடை மேகம். சேகரம், அதற்கு விடை கூட்டம். காளான், அதற்கு விடை யமன். டி கெடிக்கலங்கி, அதற்கு விடை மிக வருந்தி. இதுதான் சரியான விடைகள். அடுத்ததும் பொறுத்துக தான், சொல்லும் பொருளும். வங்கம், நீகான், எல், உரு. இதற்கான பொருள்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடை சி, 2, 4, 1, 3. வங்கம் அப்படின்னா கப்பல். நீகான்னா விடை நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா விடை பகல். உரு அப்படின்னா விடை அழகு. உருனா விடை அழகு. அடுத்தது 12வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க.
மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர், விண்மீன்கள் வானில் தோன்றியது. இதில் சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னா ஏதான், மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. இதுதான் சரியான பதில். அடுத்து 13வது கேள்வி. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. ஒருமைப்பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. இது பழம் அல்ல. அது கேள்வி. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. ஆப்ஷன் வந்து இது பழம் அல்ல, இது பழம் அன்று, இவை பழம் அன்று, இவை பழங்கள் அன்று. இது வந்து நீங்கள் ஹெட்செட் போட்டுட்டு வீடியோ பார்க்காம ரிவிஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விடை வந்து இது பழம் அன்று. இதுதான் சரியான ஒருமைப்பன்மை பிழை நீக்கப்பட்ட தொடர். இது பழம் அன்று. அடுத்தது 14வது கேள்வி. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? அடுத்த கொஸ்டின் இதுதான். ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாமா? ஏ கதிரவன் காலையில் உதித்தன, பி கதிரவன் காலையில் உதித்தால், சி கதிரவன் காலையில் உதித்தது, டி கதிரவன் காலையில் உதித்தான். இதில் வந்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னா ஆப்ஷன் சி தான், கதிரவன் காலையில் உதித்தது. அடுத்தது 15வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுக. பணம் காணாமல் போனது. இது சரியான தொடர் எது? இது என்ன தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்மறை வினை தொடரா, தன்வினை தொடரா, செயல்பாட்டு வினை தொடரா, செய்வினை தொடரா? பணம் காணாமல் போனது. விடை செயல்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது செயல்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது 16வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுக. என்னே இமயமலையின் உயரம்? ஆச்சரியக்குறி. இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. இது நமக்கு தொடரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, இது உணர்ச்சி தொடர். ஏன்னா உணர்ச்சி குறி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னே இமயமலையின் உயரம், இது உணர்ச்சி தொடர். அடுத்தது 17 கூட்டப்பெயரை தெரிவு செய்க. வைக்கோல். வைக்கோல் கூட்டமாக இருந்தால் எப்படி சொல்கிறது? குவியல், மூட்டை, போர், பொதி. இது வந்து ஆப்ஷன். விடை வந்து போர். வைக்கோல் வந்து கூட்டமாக இருந்தால் போர், அப்படி வைக்கோல் போர் அப்படின்னு தான் சொல்லுவோம். விடை வந்து போர். அடுத்தது கூட்டப்பெயரை தெரிவு செய்க. 18வது கேள்வி. யானை. யானை கூட்டமாக இருந்தால் இதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்க மரபு தொடர்கள், இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யானை. யானை கூட்டமாக இருந்தால் எப்படி கூப்பிடுவோம்? ஆப்ஷன் பார்க்கலாமா? மந்தை, குழு, கூட்டம், நிறை. யானையை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கூட்டம்னு சொல்லுவோம். யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். யானையுடைய கூட்டப்பெயர் யானை கூட்டம். 19 சொற்களில் கூட்டப்பெயர்கள் பின்வருவற்றுள் மக்கள் எனும் சொல் பொருந்தாத கூட்டுப்பெயரை கண்டறிக. சொல்லோடு பொருந்தாத கூட்டுப்பெயரை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? தொகுதி, மன்றம், கூட்டம், மந்தை. இதில் வந்து சரியான விடை மந்தை. சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயர். பொருந்தாதது எதுன்னு சொல்கிறாங்க? மக்கள் கூட்டத்தில் பொருந்தாதது மன்றம்னு சொல்லுவோம், கூட்டம் சரியானது, தொகுதின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மக்கள் கூடுகிற கூட்டத்துடைய பெயர்கள். இதில் பொருந்தாதது மந்தை. மந்தைன்னு நம்ம ஆடு மாடுகளை தானே சொல்லுவோம், அதுதான் தவறானது. அதுதான் விடை. 20வது கேள்வி. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். மாளிகையின் ஆப்ஷன் வந்து அடுக்குகள், கூரை, வாயில், சாரளம். இதில் விடை வந்து அடுக்குகள். ஏ ஆப்ஷன் அடுக்குகள் தான். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். அதை தான் மாடங்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். மாளிகையின் அடுக்குகள் தான் மாடங்கள் என பொருள்படுது. 21வது கேள்வி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. புலியின் இளமை பெயர். புலியின் இளமை பெயர் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாமா? குருளை, குட்டி, கன்று, பதல். புலியின் இளமை பெயர் விடை பதல். பரல் தான் கரெக்டான புலியின் இளமை பெயர். அடுத்து 12வது கேள்வி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. பழமொழி கூறும் பொருள் தெரிக. இது கேள்வி. ஆப்ஷன் பார்க்கலாமா? நட்பு பாராட்டல்,
நன்றி மறவாமை, ஒற்றுமை, இரக்கம் காட்டல். இதில் சரியான விடை நன்றி மறவாமை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிற பழமொழி கூறும் பொருள் என்னன்னா நன்றி மறக்காமல் இருக்கிறது. நன்றி மறவாமை தான் விடை. 23 நிறுத்தக்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. நிறுத்தக்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. இது ஆப்ஷன் ஏ தான். இருதிணை, இருதிணைக்கு அப்புறம் உயர்திணை கமா அக்ரிணை வந்து ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான தொடர். ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு இருதிணைக்கு அப்புறம் உயர்திணை கமா அக்ரிணை வந்திருக்கு. இதுதான் சரியான நிறுத்தக்குறிகள் உள்ள தொடர். அடுத்தது நிறுத்த குறியீடுக. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆப்ஷன் பார்த்துட்டு பி தான் ஆன்சர். ஒரு விரலை அப்படிங்கிற இடத்துல கமா வருது. அப்புறம் காட்டி சிறியதோ, அந்த காட்டிக்கு அப்புறம் சிறியதோங்கிறதுல ஒற்றை மேற்கோள் குறி மேலே, அப்புறம் சிறியதோங்கிறது கேள்வி தானே, கேள்வி மாதிரி தானே இந்த சென்டென்ஸ் வருது, அதனால் கேள்விக்குறி. அப்புறம் பெரியதோ அதுக்கிட்டேயும் ஒரு கேள்விக்குறி, அதில் ஒரு மேற்கோள் குறி என்று கேட்டல். அப்புறம் ஃபுல் ஸ்டாப். இதுதான் சரியான நிறுத்த குறியீடுகள் இடப்பட்ட தொடர். அடுத்ததும் நிறுத்த குறியீடுகள் இடுதல் தான். என்னப்பா என்று கேட்டேன் நான். என்னப்பா என்று கேட்டேன் நான். விடை வந்து என்னப்பா அப்படின்னாவே கொஸ்டின், அதனால் கேள்விக்குறி வரணும், இரட்டை மேற்கோள் குறி வரணும். அதுக்கப்புறம் தான் என்று கேட்டேன் நான் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப். இதுதான் சரியான தொடர். 26வது கேள்வி. சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர் மருவு கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை திருவானை, நாகர்கோயில் நாகை, புதுக்கோட்டை புதுவை, கோயமுத்தூர் கோவை. இதில் சரியான இணை எது அப்படின்னா கோயமுத்தூர் கோவை அப்படிங்கிறது தான் சரியான இணை. சரி, அடுத்தது 27வது கேள்வி. பொருத்தமான இணையை கண்டறிக. ஏ ஆப்ஷன் போல அழகு, வங்கம் பகல், சி டி, பி வந்து எல் கப்பல், டி வந்து வங்கூல் காற்று. இதில் பொருத்தமான இணை எது அப்படின்னா வங்கூல் காற்று. இதுதான் சரியான இணை. 28வது கேள்வி. பின்வருவனவற்றுள் உதகமண்டலத்தின் மருவு எது? ஆப்ஷன் பார்க்கலாமா? உடுக்கை, மண்டலை, உதகை, உத்தரை. உதகமண்டலத்தின் மருவு விடை உதகை. 29. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சாவி. ஆப்ஷன் பார்க்கலாமா? திறவுகோல், பூட்டு, சன்னல், கதவு. சாவிக்கு இணையான தமிழ் சொல் திறவுகோல். விடை வந்து திறவுகோல். 30வது கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தமிழான இணைச்சொல் ஆப்ஷன் பார்க்கலாமா? காவல் நிலையம், காவலர், காப்பவர், கண்காணிப்பாளர். சரியான தமிழ் சொல் காவல் நிலையம். 31வது கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கப்பித்தான். கப்பித்தானுக்கு சரியான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? கருமி, சேமிப்பவர், தலைமை மாலுமி, சிறைவாசம். இதில் கப்பித்தான் அப்படிங்கிறதுக்கு சரியான இணையான தமிழ் சொல் தலைமை மாலுமி. 32வது கேள்வி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன வினான்னு கேட்டிருக்காங்க. இது என்ன வினா? ஆப்ஷன் பார்க்கலாமா? உருவது கூறல் விடை, மறைவிடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றுரைத்தல் விடை. எனக்கு எழுதி தருகிறாயான்னு ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு மற்றவங்க எனக்கு யார் எழுதி தருவாங்க அப்படின்னு விடையளிக்கிறாங்க. அப்போ இது என்ன விடை அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை தான் இது கரெக்டான ஆன்சர். 33வது கேள்வி. விடை வகையை கண்டறிக. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது என்ன விடைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சுட்டு விடை, மறைவிடை, ஏவல் விடை, நேர்விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. சுட்டி காட்டுறது, இந்த இடத்துல தான் இருக்குங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க, அதனால் இது சுட்டு விடை. 34வது கேள்வி. விடை வகையை கண்டறிக. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய்
என்று கூறுவது என்ன விடைன்னு கேட்குறாங்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது சுட்டு விடையா, உருவது கூறல் விடையா, ஏவல் விடையா, இனமொழி விடையா? விடை பார்க்கலாமா? ஏவல் விடை. இது நீ செய்வியான்னு ஒருத்தர் கேட்கும் போது நீயே செய் அப்படின்னு யாராவது அவங்க சொன்னாங்கன்னா திருப்பி அது ஏவல் விடை. அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல். எலக்ட்ரானிக் டிவைசஸ். அது ஆப்ஷன் பார்க்கலாமா? மின்னணு கருவிகள், காணொளி கூட்டம், மின்சார கருவிகள், மின்னச்சு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் மின்னணு கருவிகள் தான் விடை. 36வது கேள்வி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. இதுவும் லான்ச் வெஹிக்கல் என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏவுகணை, செயற்கைக்கோள், ஏவு ஊர்தி, பானூர்தி. லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிறது சரியான விடை ஏவு ஊர்தி. 37வது கேள்வி. சரியான இதுவும் கலைச்சொல் தான். இதுக்கு சரியான விடை அறிவாளர், இன்டெலிஜென்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அறிவாளர். அறிவாளர் தான் சரியான விடை. அடுத்து கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக. இதுக்கு விடை மதிப்புறு முனைவர். அடுத்தது 39வது கேள்வி. உடலும் உயிரும் போல. உவமை கூறும் பொருள் தெரிக. விடை ஒற்றுமை. உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது ஒற்றுமையை குறிக்கிறது. 40. அத்தி பூத்தது போல. உவமை கூறும் பொருள் தெரிக. விடை அத்தி பூத்தது போலனா மிக அரிதாக இருக்கிற செயல். அதுக்கு தானே நம்ம அத்தி பூத்தது போலன்னு சொல்லுவோம். இதுதான் மிக அரிதாக. இதுதான் சரியான விடை. 41. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக. எடுப்பார் கைப்பிள்ளை. இது என்ன? எடுப்பார் கைப்பிள்ளை என்ன பொருள் அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது. இதுதான் சரியான விடை. 42. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. ஆப்ஷன் கவிதை எழுதினாள், கவிதை எழுதவில்லை, கவிதா எழுதுவித்தாள், கவிதை எழுதினாளா. இதெல்லாம் செய்வினை வாக்கியம் இல்லை. செய்வின வாக்கியம் எதுனா கவிதை எழுதினாள். இதுதான் சரியான விடை. 43. எவ்வகை தொடர் என தேர்க. வாசுகி நாளை வருவாள். இது தன்வினை தொடர். விடை தன்வினை தொடர். 44. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இதுக்கு ஏற்ற இந்த விடைக்கேற்ற வினா எதுன்னா விடை தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது. இதுதான் இந்த சரியான கேள்வி. அந்த விடைக்கேற்ற சரியான கேள்வி இதுதான். 45வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. இதற்கென கேள்வி எதுன்னா ஆப்ஷன் பி. ஐராவதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது. இதுதான் சரியான விடை. 46. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். இதற்கான கேள்வி என்ன? கரெக்டான கேள்வி அப்படின்னா மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? அதுதான் விடை. மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். 47. பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து விரிந்து, விரிந்து விரித்து கொடுத்துருக்காங்க. பொருள் வேறுபாடு அறியணும். இதுக்கு சரியான விடை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதுதான் சரியான விடை. 48. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பணிந்து 3 சுழினா இந்த பணித்து, இது 3 சுழி தான், ஆனால் பணிந்து பணித்து இவைகளுடைய பொருள் வேறுபாடு. ஆன்சர் பார்க்கலாமா? ஏதான். ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணித்தான். அதாவது ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். இதுதான் சரியான விடை. அடுத்தது 49. விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது என்ன விடை? என்ன விடை வகைன்னு கேட்குறாங்க.
ஆன்சர் உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையான்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னால் அது என்ன விடைனா உருவது கூறல் விடை ஆகும். அடுத்தது 50வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாதுன்னு தப்பான ஒரு தொடர் இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இதுதான் கரெக்டான விடை. வீவர்ஸ், 50 கேள்விகள் இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் மாதிரி பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த 50 கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெட்செட் போட்டுட்டு வீடியோ பார்க்காம ஆடியோ மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.